இல்லைங்களா? எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்யும்போது எனக்கு வேதத்தில் இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். நீதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வசனம். அநேக வசனங்கள் பிடிக்கும். ஆனால் இந்த வசனம் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக என்னை பார்த்து சொல்வதாக இருக்கும். 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. அல்லேலூயா. இந்த வசனம் படிச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாரோ ஒருவர் என் தோலை தட்டி கொடுப்பது போல இருக்கும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு வசனத்தை படித்து விட்டு நம்ம ஜெபிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 13வது வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இதை குழந்தைகளாகிறாமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாகிறாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அல்லேலூயா. சபைக்காக நாம் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நம்ம எதை குறித்து தெரிந்து கொள்ளலாம் என்று தேவன் விரும்புகிறார் என்றால் சபை. சபை இந்த தேசத்துல கணக்கடங்காமல் இருக்கு. இல்ல கணக்கு சொல்லும் அளவுக்கு சபை என்ன செய்யுது இருக்கு. இன்னும் அநேக சபைகள் எல்லா இடத்திலையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாமும் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களும் என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை அது ஒருபோதும் வெறுமையாக அவரிடத்துல என்ன செய்யாது? திரும்பாது. அப்படின்னா என்ன? தேவனிடத்திலிருந்து என்ன நோக்கத்துக்காக ஒரு வார்த்தை புறப்பட்டு போகிறதோ அந்த நோக்கத்தை அந்த வேலையை நிறைவேற்றி விட்டு பின்புதான் அவரிடத்துல என்ன செய்யும்? வரும். அப்ப சபையை என்ன நோக்கத்திற்காக தேவன் ஏற்படுத்தினாரோ அது அந்த சபையை நிறைவேறினால் அநேக சபைகள் இந்த தேசத்தில் நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே தேவனாகவே என்ன செய்து விடுவார்? ஏற்படுத்தி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து எந்த வார்த்தை என்ன நோக்கத்துக்காக போனுச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு அதை என்ன செஞ்சிடும்? வந்துடும். மறுபடியும் அடுத்தது போகும். அது என்ன நோக்கத்துக்காக வருமோ அது என்ன செய்யும்? வரும் தானே? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சரி, ரொம்ப சிம்பிளா புரிந்து கொள்ளலாம். தேவனிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வந்தார். அவருடைய வேலை என்ன? இந்த உலகத்தில் இருக்கிறவருடைய பாவங்களுக்காக சிலுவையில் என்ன செய்யணும்? மறிக்கணும். அந்த வேலையை செஞ்சுட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். இப்ப யார் வந்தா வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இப்ப அவருடைய வேலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அவருடைய வேலை என்ன? சகல சத்தியத்துக்குள்ளும் ஜனங்கள் என்ன செய்யணும்? நடக்கணும். இதுதான் அவருடைய வேலை. இப்ப அந்த வேலையை பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு?
செஞ்சுட்டு இருந்தார். இவருடைய வேலை முடிஞ்சிச்சுன்னா இவர் போயிடுவார், திருப்பி இன்னொருத்தர் வருவார். யார் வருவா? இயேசு கிறிஸ்து வருவார். வந்து யாரெல்லாம் சத்தியத்துல வாழ்ந்து இருக்கிறாங்களோ, சத்தியத்துல நிலைத்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தம்பக்கமாக என்ன செஞ்சு போயிடுவாரு, கூட்டிட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அடுத்து இன்னொருத்தர் வருவார், அவருடைய வேலை செய்வார். அவருடைய வேலை செஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சுவார், போயிடுவார். அடுத்து இன்னொருத்தர் வருவார். அப்படி கலெக்ட் பண்ணி அப்படி போறது மாதிரி பவுல் அழகாக சொல்லுவார், நான் நட்டேன், அப்போ நீர் பாய்ச்சினா விலகி செய்கிறது யாரு? தேவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியா இந்த 3 காரியங்கள் நடக்கும். அது போல சபை என்ன நோக்கத்துக்காக தேவன் ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேறினால் அடுத்தடுத்த காரியத்தை தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார், செய்ய ஆரம்பிச்சிடுவார். நம்ம அந்த காரியத்தை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார். அவளுடைய வேதனையை பார்த்து ஆண்டவர் உன்னுடைய விசுவாசங்களுக்கு ஆகப்படுது அப்படின்னு சொன்னாரா? இல்ல. ஒரு ஒரு சுகம் பெறுவதற்கான விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த சுகம் கொடுக்கிற வல்லமை ஆட்டோமேட்டிக்கா கடந்து வந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வர. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எனக்கு இது வேணும், நான் ஐஸ்வர்யமா இருக்கணும், எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். சமாதானமா வாழ்வதற்கான பாத்திரமான நம்ம வாழ்ந்தா போதும். அந்த சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன செய்யும், சேரும். அல்லேலூயா. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் கேளுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். நம்ம எதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு தகுதியாக நம்ம இருந்தோம்னா அது வந்து நம்ம வந்து என்ன செய்யும், சேரும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், தகுதியா இருக்கணும். இப்ப நம்ம 5 தாளந்தை ஒருவன் பெற்றுக்கொண்டான் என்றால் அவனவன் திறமைக்கு தக்கதாக இல்லையா, அவனவன் திறமைக்கு தக்கதாக தேவன் என்ன செய்யறாரு, ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன, தகுதியை பார்க்கிறாரு. 5 தாளந்தை பெறுவதற்கான தகுதி அவனுக்கு இருந்தது, அதனால அவனுக்கு 5 தாளந்து கொடுத்தாரு. இன்னொருவனுக்கு 2 தாளந்து பெறுவதற்கான தகுதி தான் இருந்தது, அவனுக்கு 2 தாளந்து கொடுத்தாரு. இன்னொருவனுக்கு 1 தாளந்து வாங்குவதற்கான தகுதி தான் இருந்தது, அவனுக்கு அந்த தகுதியை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இப்ப 1 தாளந்தை பெறுவதற்கான தகுதி இருக்கும் இடத்துல 5 தாளந்தை கொடுக்க மாட்டார். 5 தாளந்தை பெறும் தகுதி உள்ளவனுக்கு 1 தாளந்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. திராணிக்கு தக்கதாக நமக்கு என்ன இருக்கும், சோதனை இருக்கும். அதே மாதிரி திறமைக்கு தக்கதான தாளங்களும் தேவன் நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிற நம்ம என்ன செய்யணும்னா, நாம் நம்மை தகுதியாக வைத்துக் கொண்டால் மட்டும் போதும். என்ன தகுதியா இருக்கிறோமோ அதற்கான காரியங்கள் நம்மை வந்து என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மை தகுதிப்படுத்த வேண்டிய இடமாகத்தான் இந்த சபை இருக்கணும். நாம் தகுதியாக உருவாக்கும் இடமாக இந்த சபை என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் இந்த சபைக்கான நோக்கம். இந்த சபையை தேவன் ஏற்படுத்துவதற்கான நோக்கமே அதுதான். அப்ப பேதைகளா வருகிறவர்கள் இங்க யாரா இருக்கணும், ஞானிகளா இருக்கணும். எனக்கு சமாதானம் எங்கே போய் கிடைக்கணும், அலைந்து தெரிகிற மக்களுக்கு இங்க வரும் பொழுது நீங்க இப்படி வாழ்ந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். இங்கே கற்றுக் கொடுக்கப்படணும். அதை அவர்கள் கேட்டு அதை கைக்கொண்டால் அதற்கான சமாதானத்தை அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தகுதியே இல்லாதவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த சபையை என்ன செய்தார், ஏற்படுத்தினார். ஆனால் இந்த சபை இப்பொழுது அந்த காரியத்தை செய்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் நிதானிக்கணும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம போற சபை நம்மை தகுதி உள்ளவனாக மாற்றுகிறதா? தகுதி உள்ளவனாக மாற்றுவதற்கு அந்த சபை என்ன முயற்சி எடுக்கிறது, அந்த சபையில என்ன கிரியைகள்
இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டால், அப்ப நாம் வளர்வதற்காக, நாம் தகுதி பெறுவதற்காக இந்த சபையில இந்தந்த காரியத்தெல்லாம் செய்யறாங்க, நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக தான் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அப்ப நம்ம மனப்பூர்வமா நம்ம சபைக்கு நம்ம என்ன செய்வோம், வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபையில என்ன இருக்கணும், ஆண்டவர் என்ன இருக்கணும்னு விரும்புறார் அப்படின்னா, விசுவாசம் இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும், பூரண வளர்ச்சி இருக்கணும், சீர் பொருந்துதல் இருக்கணும், பக்தி விருத்தி இருக்கணும், சத்தியம் இருக்கணும், அன்பு இருக்கணும். நான் படிக்கிறேன் கேளுங்க. 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாகிறாமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவெல்லாம் இருக்கக்கூடாது, குழந்தையா இருக்கக்கூடாது, சூது இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, தந்திரம் இருக்கக்கூடாது, அலைந்து திரிகிறது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ சபைகள்ல எது இருக்கு, எது இல்லை, எதுவெல்லாம் இருக்கிறது, எதுவெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? இல்ல நம்ம சபையிலேயே எது இருக்கு, குழந்தைத்தனம் இருக்கா, சூது இருக்கா, வஞ்சகம் இருக்கா, தந்திரம் இருக்கா, அலைந்து திரிகிறது இருக்கா, இல்ல விசுவாசம், அறிவு, ஒருமனம், வளர்ச்சி, சீர்பொருந்தல், பக்தி விருத்தி, சத்தியம், அன்பு, எது இருக்கு? சபையில எது இருக்கணும், எது இருக்கக்கூடாதுன்னு ஆளர் என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு நம் சபை உட்பட எது 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 இருக்கணும்னு ஆளர் வச்சிருக்கிறாரோ அது இல்லை, எது இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அது இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும், மற்ற சபையை எதுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, நம்ம சரியா இருக்கணும். அப்ப சபை ஏற்படுத்தப்பட்டதுக்கான நோக்கம் நிறைவேறினால் அநேக சபைகளை நமக்கு கொடுப்பார். இல்லாத இடத்துல இருக்கிறது என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்படும் தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கிட்ட ஒரு சபையை கொடுத்திருக்கிறா, இதை நம்ம 2 சபையை மாற்றணும்னா எதுவெல்லாம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினாரோ அது இருக்கணும், எதுவெல்லாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அதுல இருக்கக்கூடாது. ஆனா இப்ப எப்படி அப்படியே சொல்லுவாங்க, உல்டாவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே மாறிடுச்சு. அப்போ எதுவெல்லாம் இருக்குன்னு சொன்னாரோ அதெல்லாம் இல்லை, எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் என்ன செய்யுது, இருக்குது. என்ன இருக்குது? குழந்தைத்தனம் இருக்கா, இருக்கு, இருக்கா இல்லையா, இருக்கு. சூது, வஞ்சகம், தந்திரம், அலைந்து திரிகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது சபையில அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சபையை நான் 5 விதமான ஊழியக்காரரை தேவன் ஏற்படுத்தி
ஊழியக்காரர்கள் சீர் பொருந்துதல் ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, சபைக்கு வர எல்லாருமே இருக்கு. நீங்க இந்த வேலை செய்யுங்க, அந்த வேலையை நீங்க செய்யுங்க, நான் இந்த வேலையை செய்யறேன், அவங்க அந்த வேலையை செய்யணும். அப்போ ஒருவர் அவருடைய வேலையில நம்ம தலையிடுறதில்லை, நம்முடைய வேலையில அவங்க என்ன செய்யக்கூடாது. அதான் சீர் பொருந்துதல். அதுதான் என்னது சீர் பொருந்துதல் இருக்கணும். இப்போ அப்போஸ்தலர் இருக்கிறாருன்னா அப்போஸ்தலர் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். சுவிசேஷகர் என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். அப்ப தீர்க்கதரிசி என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். அப்ப இதுவெல்லாம் இருந்துச்சுன்னா சபையில எதுவெல்லாம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினாரோ அதுவெல்லாம் இருக்கும். எதுவெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அதுவெல்லாம் இல்லாமல் போயிடும். ஆனா இப்ப என்ன ஆயிடுதுன்னா அப்போஸ்தலர் மேய்ப்பர் பரிசுத்தமும் மேய்ப்பர் அப்போஸ்தலருடைய வேலையை பரிசுத்தமும் இப்படி மாறி மாறி சீர் பொருந்தாம குறை சொல்லிக் கொண்டு இருப்பதனால எதுவெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அதுவெல்லாம் சபைகள் என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதற்காக சபையை தேவன் ஏற்படுத்தவில்லை. அப்ப இது தொடர்ந்து இருந்துச்சுன்னா ஒன்ன ரெண்டாக நம்மால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியும். திராணிக்கு மேலாக ஒருவர் சோதிக்கப்படுவது இல்லை, திறமைக்கு மேலாக ஒருவருக்கும் தாளங்கள் கொடுக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஸ்திரீ ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் எப்படி சொல்றார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் என்ன செஞ்சேன், உணர்ந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அவளுக்கு சுகம் பெறுவதற்கான விசுவாசம் அவளுக்குள்ள இருந்ததுனால ஆண்டவர் இருந்த வல்லமை அவளுக்கு நேரம் கடந்து போனது. அப்ப நாமும் தகுதியா இருந்தோம்னா நமக்கு அந்த தகுதிக்கு ஏற்ற தாளந்துகளை நம்ம என்ன செய்யும், அந்த தாளத்துக்காக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபை என்ன நோக்கத்துக்காக தேவன் ஏற்படுத்தினாலோ அந்த நோக்கம் சபையிலே நிறைவேற்றப்பட்டால் அநேக சபைகள் இந்த தேசம் முழுவதும் எழும்புவதற்கு தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. இப்ப நம்ம சபையிலேயே எதுவெல்லாம் இருக்கணும்னு சொன்னாரோ அது என்ன செய்யல, இல்ல விசுவாசம் இருக்கா, ஒருமைப்பாடு, வளர்ச்சி, சீர்பொருந்துதல், சுவிசேஷம், பக்தி விருத்தி, சத்தியம், கை கொண்டு அன்பு, இதெல்லாம் சபையில் இருக்கணும். இப்போ நம்ம இப்போ இது சபை, இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா. இப்போ இதெல்லாம் நமக்குள்ள இருக்கான்னு பார்ப்போமா. இப்போ சபையில இல்லை, அது கட்டணம் அதை விட்டாச்சு. இப்போ நமக்குள்ள இருக்கான்னு பார்ப்போமே. நமக்குள்ள என்ன இருக்கு, விசுவாசம் இருக்கா, ஒருமனம் இருக்கா, வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா, மற்றவர்களை புரிந்து கொண்டு சீர்கொள்ளுதலோடு நம்ம நடக்கிறோமா, சுவிசேஷம் சொல்றோமா, ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்கா, அன்பு இருக்கா, கேட்கிற சத்தியத்தை நாம் கை கொடுக்கிறோமா, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இல்ல குழந்தைத்தனம் இருக்கா, சூது இருக்கா, வஞ்சகம் இருக்கா, தந்திரம் இருக்கா, அலைந்து திரிகிறோமா, சபையில பார்ப்போம். இப்ப நமக்குள்ள இந்த கிரியைகள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருந்துச்சுன்னா தேவன் நம்மை அழைத்து வந்தது வீணா போய்விடும். தேவன் நம்மை தூக்கி எடுத்தது விருதாவா போயிடும். அப்ப நமக்குள்ள எதுவெல்லாம் இருக்கணுமோ அது இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். எதுவெல்லாம் இருக்கக்கூடாதோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு வேணும் வேண்டாம், இதற்காக என்னை நீங்க என்ன செஞ்சு வரல, அழைச்சிட்டு வரல. இந்த சபை ஒன்று ரெண்டாம் மாற்றம்னா இந்த சபையில எதுவெல்லாம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதுவெல்லாம் சபையில இருந்துச்சுன்னா நம்ம ஜெபிக்காமலேயே நம்முடைய திறமைக்கு தக்கதாக இன்னொரு சபை ஆண்டவர் என்ன செய்வார். ஆண்டவர் சொல்கிறா, இந்த பிரயோஜனமே இல்லாத இந்த ஊழியக்காரனை எடுத்து அழுகையும் பற்கடிக்கும் இடத்துக்கு கொண்டு போய் போடுங்க. ஆனா அவனிடத்துல இருக்கிறத பருங்கி
உள்ளவன் எவனோ அவன்கிட்ட கொடுங்க. அது 5 10 மாத்தினால அவன்கிட்ட போய் என்ன செய்யுங்க கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா திறமை இருக்கிறவர்களிடத்துல எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம தகுதியா இருந்தா மட்டும் போதும். எதுக்கு நம்ம தகுதியா இருக்கணும்? இது நேற்றைய தினத்துல தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததை போல ஒரு பக்கம் மட்டும் நம்ம பார்க்க கூடாது இல்லையா? ஆசீர்வாதம், சமாதானம், உயர்வு, இது மட்டும் நம்ம சேராது. நம்ம தகுதியா தான் சேராது. நம்ம கலகம் பண்ணுறதுக்கு தகுதியா இருக்கணும்னா கலகம் நம்மளை சேரும். பிரச்சனைக்கு தகுதியா இருந்தோம்னா பிரச்சனை நம்மளை சேரும். போராட்டத்துக்கு தகுதியா இருந்தோம்னா போராட்டம் தான் நம்ம என்ன செய்யணும் சரி. இப்ப நம்ம எது நம்ம கூட சேரணும், எது நம்ம கூட சேரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணிக்கணும். இல்லையா? அப்ப இதுல இதுவும் கர்த்தருடைய செயலே. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எப்படி ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது சமாதானம் கூறுங்க. இந்த சமாதானத்துக்கு பாத்திரமா அவங்க இருந்தாங்கன்னா நீங்க கூற சமாதானம் அவங்களுக்கு சேரும். அபாத்திரமா இருந்தாங்கன்னா அந்த சமாதானம் அவங்க என்ன செய்யாது, சேராது. இங்க புதிய பழைய பழைய எப்படி சொல்லியிருந்தாரு, காரணம் இல்லாமல் இருக்க சாபம் என்ன செய்யாது, தங்காது. அப்ப காரணத்தோட சாபம் விட்டாங்கன்னா அப்ப தங்க நம்ம சாபம் நம்ம அவங்க என்னை சபிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க மேல கோபப்படுறத விட அந்த சபிப்பதற்கு ஏற்ற கிரியை என்னிடத்துல இருக்கா, இருந்துச்சுன்னா அந்த சாபம் என்கிட்ட வரும். இல்லையா நான் எதுக்கு கவலைப்படணும், நான் அப்படி இல்லையே, அது எனக்கு என்ன செய்யாது, வராது, அது அவங்களுக்கே போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்ம தகுதியே இல்லாமல் இருக்கு, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க கேட்டா அதை மட்டும் என்ன செய்யணும், சேர. அப்ப நம்ம தகுதிப்படுத்திக்கணும். நம்ம எதற்காக நம்ம தகுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் காரியம் இருக்கு. அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சபையை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏற்படுத்திருக்கிறார். அதான் இந்த சபையில பிரயோஜனமான காரியத்தான் சொல்லப்படணும். நீங்க இப்படி இருக்காதீங்க, கசப்பை வச்சுக்காதீங்க. கசப்பு ஒருபோது எதை கொண்டுட்டு வராது, ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு வராது. எதை தான் கொண்டுட்டு வரும், இன்னொரு கசப்பை தான் கொண்டுட்டு வரும். வெறுப்பை வச்சுக்காதீங்க. வெறுப்பு ஒருபோதும் உங்களுக்கு விடுதலை கொடுக்காது. வெறுப்பு ஒருபோதும் உங்களுக்கு எதை கொடுக்காது, விடுதலை கொடுக்காது. வெறுப்பை விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா விடுதலை உங்களுக்கு என்ன செய்யும், வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடம் எது சேரணுமோ அதை நம்ம தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுங்களேன், நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம் தெரியலையா? இனத்தோட தான் என்ன செய்யும், சரி இல்லையா? நம்ம நல்லவனா இருந்தா நம்ம கிட்ட இருக்கிறவங்க யாராவது தான் இருப்பாங்க, நல்லவங்க தான் இருப்பாங்க. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்களேன், என்கிட்ட பழகுற இவர்கள் சூடா இருக்கிறாங்க, வஞ்சகமா இருக்கிறாங்க, தந்திரமுள்ளவா இருக்கிறாங்க, என்னை ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர்களுக்கு நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒரு வீட்டுக்கு போனோம்னா இவங்க உண்மையா இருக்கிறாங்களா, இவங்க ஏதாவது எடுத்துட்டு போயிடுவாங்களா, நம்ம எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு போவோம், இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க உள்ள போயிட்டு நம்ம வெளியில போயிட்டு இவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாருடைய பொருளையும் அபகரிக்க விரும்பவில்லை என்றால் உங்களுடைய பொருளை ஒருவரால் அபகரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாரை குறித்து துரோகமா வீண் பேச்சு பேசவில்லை என்றால் உங்களை குறித்து ஒருவரும் பேசுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. இப்ப நம்ம அடுத்தவங்கள டெஸ்ட் பண்ணணுமா, நம்மள டெஸ்ட் பண்ணணும். நமக்குள்ள வஞ்சகம் இருந்துச்சுன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வஞ்சகம் இருக்கும், டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ள தந்திரம் இருந்துச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களிடத்துல தந்திரம் இருக்கும். நாம் ஏமாற்றுகிறவர்களாக இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை ஏமாற்றுகிறவர்களாக தான் இருப்பாங்க. நம்ம யாரையும் ஏமாற்ற விரும்பலைன்னா ஏமாத்துறவங்களே நம்ம கிட்ட வந்தாலும் நம்மை அவர்களால் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதை சபையில் என்ன செய்யணும், ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
ஜனங்கள் அப்படி என்ன செய்யணும்? வாழணும். அதற்காகத்தான் தேவன் சபையை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபமா கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தால் அது பெருமையாக திரும்பாது. என்ன நோக்கத்துக்காக அது வந்ததோ அதை நிறைவேற்றினதுக்கு பின்புதான் அது அவரிடத்தில் என்ன செய்யும்? போகும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அதை நிறைவேற்றி போனா, இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து அவருடைய வேலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வேலை நிறைவேறிற்று என்றால் அவர் போனதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வந்து அந்த சத்தியத்தின்படி யாரெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களை தம்பக்கமாக என்ன செய்து கொள்வார்? அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. அப்ப நாம் தகுதியாக இருந்தால் தகுதியானது நம்மை வந்து சேரும். நாம் தகுதி இல்லாமல் இருந்தால் தகுதி இல்லாதது நம்மை வந்து சேரும். ஒரு வசனம் இருக்கு, சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாமே எப்படிதான் நடக்குமா? சுத்தமாக தான் நடக்கும். அப்ப அசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாமே எப்படிதான் நடக்கும்? ஜெயமனா